தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வருகிற 15ஆம் தேதி நாகர்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ நடத்த இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் மனதில் மாற்றம் வந்திருப்பதால் தேர்தலில் வென்று தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். திமுக கூட்டணியில நீட் தேர்வை ரத்து பண்ணலாம்னு சொல்லி பொய்யான வாக்குறுதி ஆட்சி வந்தாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு புரியுது. ஆமா, என்டிஏ கூட்டணி ஆட்சிக்குன்னா நீட் தேர்வை ரத்து செய்யப்படும். இல்ல, அது நாங்க நீட் கொண்டு வர முடியாதுன்னு தான் நாங்க சொல்றோம். தாவேக வேட்பாளர் தாக்கல் பண்றது நிறைய குழப்பங்கள் நடந்தது. அந்த கட்சியுடைய நிலைப்பாடு என்ன நினைக்கும்? இல்ல, அது அவங்களுடைய குறைபாடுகளுக்கு நம்ம என்ன சொல்லணும், கருத்து சொல்லணும். தென் மாவட்டங்கள் ஏதாவது மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க விஜயனுடைய வருகை? அதாவது ஏற்கனவே மக்கள் மனதில் மாற்றம் வந்திருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கிற மாற்றம் வந்திருக்கு. வேற யாரும் எந்த மாற்றம் வருவதனால எந்த மாற்றம் நான் ஏற்கனவே நேற்று தெளிவா பேட்டி கொடுத்திருந்தேன். ஒரு அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், மெட்ரோ ரயில் வருவதற்கு ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கிறது கூட அவங்களுக்கு சரியான அதிகாரிகள் இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போடணும்னா கிட்டத்தட்ட 20 மீட்டர்களை வேணும். ஆனா இவங்க என்ன 10 மீட்டர் 5 மீட்டர் உள்ள இடங்களை வச்சு தப்பா இந்த டீடைல் ரிப்போர்ட் போட்டு கொடுத்தனால தான் அந்த மெட்ரோ வர முடியல. மற்றபடி வேற என்ன சட்டமன்ற தேர்தல்னா திமுக அதிமுக பிரச்சனைகள். ஆனா இந்த முறை முதலமைச்சர் அதிகமா பிஜேபியை மையப்படுத்தியே பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு பிஜேபியை பார்த்தாதான் முதலமைச்சர் ஒரு பயம். ஏன்னா பிஜேபி தான் இன்னைக்கு அடுத்தால தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இவருடைய ஊழல்கள், ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டு, இடி என்போர்ஸ் நிறைய கேஸ் இருக்கு. எல்லா கேஸையும் எடுத்துவாங்க அப்படிங்கிற பயம். அதனாலதான் பிஜேபி பத்தி பேசிட்டாங்க. திமுக தன்னுடைய கொள்கையை அது தெரியல, நீ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக அமித்ஷா திமுக மாத்தி விட்டாரு முதலமைச்சர் எல்லா இடத்துலயும் எப்படி பாருங்க? இது எப்படிங்க? அதாவது அது ஒரு தனி கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தனி கட்சி. அதுக்கான இபிஎஸ் அவர்கள் தலைவர். அவர் கட்சி எப்படி விட்டு கொடுப்பாரு? இடி ரைடுக்கு பயந்துதான் பிஜேபி கூட்டணி அப்படி இல்லையே. நீங்க முதல்ல முன்னாடி பாத்தீங்கன்னா பழைய தேர்தல்ல மதிப்புக்குரிய கலைஞர் அவங்க ஆட்சியில இருக்கும்போது மேல ரைடு நடந்துச்சு, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படணும் அவங்கதான் ஈடிக்கு பயப்படும். எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் வெண்டிலேட்டர்ல இருக்கிற கட்சியெல்லாம் நாங்கதான் காப்பாத்தி வச்சிருக்கோம் கூட்டணி கட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் எதை பத்தி பேசினாரு என்னங்கிறது எனக்கு தெரியாது. எந்த பத்தி யாரும் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் கூட்டணி தானே. அண்ணாமலை போட்டியிட விருப்பமான தொகுதிகளை அதிமுக கொடுத்தனாலதான் அண்ணாமலை போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் இருக்காரு. உண்மையாக இல்ல, மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு புதுச்சேரி, கேரளா, இன்னைக்கு தமிழ்நாடு 3 மாநிலத்துக்கு இன்னைக்கு பிரச்சாரத்தை போயிட்டு இருக்காரு. அதிமுக கூட்டணிக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டுமா? இல்ல, அது தீர்ப்புங்கிறது நீதிபதி தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. இதுக்கும் அரசியலுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மோடி நிகழ்ச்சி 8 மணிக்கு வராரு. சொல்லியிருக்கேன். இல்ல, டைம் என்ன தெரியல. டைம் ஒரு இடத்துலதான் இருக்கும்.